வலிமார்கள் வாழ்வினிலே. அது ஒரு பிரம்மாண்டமான போர்க்களம். மன்னர் தன் படைகளுடன் நேரடியாக போரில் கலந்து கொண்டு சண்டை செய்து கொண்டிருந்தார். சண்டை முடிந்து ஓய்வு நேரத்தில் தன்னுடைய ஓய்வறையில் மன்னர் இருக்கும் பொழுது அங்கு ஒரு மெஞ்ஞான கவிஞரை அழைத்து வந்தார்கள். அந்த மெஞ்ஞான கவிஞர் மன்னரை பார்த்து போர் சம்பந்தமாக ஒரு தகவலை சொன்னார். அதை கேட்டு மன்னர் அப்படி நடக்க வாய்ப்பில்லை என்று சொல்லிவிட்டு, இருந்தாலும் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று தம்முடைய படைக்கு உத்தரவிட்டார். அந்த நள்ளிரவு நேரத்தில் மன்னர் தங்கியிருக்கும் ஓய்வறையில் 2 உருவங்கள் உள்ளே நுழைந்து மன்னரை தாக்கி கொல்ல நினைத்தது. மன்னருக்கு ஏற்கனவே எச்சரிக்கை செய்யப்பட்டிருந்தால் தயாராக இருந்த பாதுகாப்பு வீரர்கள் மன்னரை கொல்ல வந்தவர்களை கொன்றனர். மன்னருடைய உயிர் பாதுகாக்கப்பட்டது. தன் உயிரை பாதுகாத்த அந்த மெஞ்ஞான கவிஞரை எப்போதும் தன் அருகிலேயே வைத்துக் கொண்டார் மன்னர். அதன்பின் தன்னுடைய அனைத்து விஷயங்களிலும் அவரிடம் ஆலோசனை கேட்டு அதன்படி அவர் நடக்கத் தொடங்கினார். அந்த மெஞ்ஞான கவிஞரின் ஆலோசனைகள் அனைத்து மன்னருக்கு வெற்றியை அளித்தன. இதனால்தான் செல்லுமிடமெல்லாம் அந்த மெஞ்ஞான கவிஞரையும் அழைத்து கொண்டு அவருடைய வழிகாட்டுதலின் பழியே நடக்கத் தொடங்கினார் மன்னர். இதனால் ஏற்கனவே மன்னருக்கு நெருக்கமாக இருந்த பல மந்திரி பிரதானிகளுக்கு அந்த மெஞ்ஞான கவிஞர் மீது கடும் கோபம் ஏற்பட்டது. இதனால் எப்படியேனும் மன்னரிடமிருந்து அந்த மெஞ்ஞான கவிஞரை பிரித்துவிட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். ஒருமுறை மன்னர் தன் அரச பிரதானிகளுடன் தன்னுடைய நேசத்திற்குரிய மெஞ்ஞான கவிஞருடன் ஒரு பயணம் மேற்கொண்டார்கள். அந்த பயணத்தின் போது நள்ளிரவில் ஒரு கோட்டையில் தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அந்த நிலையில் அந்த இடத்திற்கு சில கூத்தாடிகள் இருந்தார்கள். அவர்கள் அனைத்தும் தெரிந்தவர்கள் போல மன்னரிடம் ஆடிப்பாடி காசு பெறக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களை தனியே சந்தித்த மன்னர் பிரதானிகளில் ஒருவர், இந்த கோட்டையில் 3 பாதைகள் தான் இருக்கிறது. ஆனால் இந்த 3 பாதைகளை தாண்டி இரகசியமாக ஒரு பாதை இருக்கிறது, அது யாருக்கும் தெரியாது. நீ மன்னர் முன் ஆடிப்பாடும் பொழுது மன்னர் அருகில் இருக்கக்கூடிய அந்த மெஞ்ஞான கவிஞரிடம் நீ ஒரு கேள்வி கேள், இந்த 3 பாதை வழியாக நான் எந்த பாதை வழியே வெளியேறப் போகிறேன் என்று. அவர் நிச்சயமாக அந்த 3ல் ஏதோ ஒரு பாதையைத்தான் தேர்ந்தெடுப்பார். நீ இரகசியமாக இருக்கக்கூடிய 4வது ஒரு பாதை வழியாக வெளியேறுவாய். அவருக்கு அனைத்தையும் உணரும் சக்தி இல்லை என்று மன்னர் முடிவு செய்து உனக்கு பரிசு அளிப்பார். அவருக்கு நிச்சயமாக தண்டனை அளிப்பார் என்று கூறினார் அந்த மந்திரி. அவருக்கு நிறைய பொன்னும் பொருளும் கூட தந்தார். அந்த பரிசு பொருட்களை பெற்றுக்கொண்ட அந்த கூத்தாடி மன்னர் முன் ஆடிப்பாடினான். ஆடிப்பாடி கொண்டிருக்கும் பொழுது மெஞ்ஞான கவியை நோக்கி மேற்சொன்ன கேள்வியை அவன் கேட்டான். கேட்டுவிட்டு சொன்னான், நீங்கள் சரியாக சொல்லிவிட்டால் என் தலையை உங்களுக்கு பரிசாக தருகிறேன், இல்லையென்றால் உங்கள் தலை எனக்கு பரிசாக இருக்கும் என்று பந்தயம் கூறினான். இதை கேட்டு அந்த மெஞ்ஞான பெருந்தகை சரி என்ற அந்த போட்டியை ஏற்றுக்கொண்டு ஒரு காகிதத்தை எடுத்து வரச் செய்து அதில் ஏதோ எழுதி அதை மடித்து மன்னர் வசம் கொடுத்து விட்டார். சிறிது நேரம் ஆடி பாடி அந்த கூத்தாடி மந்திரி பிரதானி சொன்னது போல அந்த 3 பாதை வழியாகவும் வெளியேறாமல் இரகசியமாக இருந்த 4வது பாதை வழியாக வெளியேறி மீண்டும் மன்னர் முன் தோன்றி, எங்கே நீங்கள் எந்த பாதை வழியாக நான் வெளியேறுவேன் என்று எழுதியுள்ளீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது மன்னரிடம் அந்த காகிதத்தில் குறித்த பதிவுகள் உள்ளது என மெஞ்ஞான கவிஞர் சொன்னார்கள். அந்த காகிதத்தை பிரித்து படித்த பொழுது இந்த 3 பாதைகளும் இல்லாமல் வேறு ஒரு பாதை வழியாக வெளியேறுவா என்று எழுதப்பட்டுள்ளது. இதை கேட்டு மகிழ்ந்த மன்னர் உடனடியாக அதிக பிரசங்கித்தரமாக தன் முன் தன்னுடைய விருப்பத்திற்குரியவரை சந்தேகித்த அந்த கூத்தாடியை உடனடியாக கைது செய்து சிறைச்சேதம் செய்யுமாறு உத்தரவிட்டார்கள். தன்னுடைய அன்பிற்குரிய மெஞ்ஞான கவிஞரிடம் மன்னர் கேட்டார், எப்படி இதை சரியாக கண்டுபிடித்தீர்கள்? இங்கு உள்ள அனைவருக்கும் 3 பாதை இருப்பதுதானே தெரியும் என்று அப்பொழுது அந்த மெஞ்ஞான கவிஞர் சொன்னார். இதற்கு பெரிய ஞானம் ஒன்றும் தேவையில்லை. அவன் அந்த 3 பாதையில் எதில் வெளியேறுகிறேன் என்று கேட்கும் பொழுதே நான் உணர்ந்து கொண்டேன். நிச்சயமாக இங்கு இரகசியமாக ஏதோ ஒரு பாதை இருக்கிறது. அவன் அது வழியாகத்தான் வெளியேறுவான். ஏனென்றால் 3 பாதையில் நான் எதை எழுதியிருப்பேன் என்று தெரியாமல் அவன் குழம்பி போவான். 4வது ஒரு பாதையை நான் நிச்சயம் சொல்ல மாட்டேன் என்று நினைத்திருப்பான். ஆகவே அதை யோசித்துத்தான் நான் அப்படி எழுதினேன் என்று சொன்னார்கள் அந்த மெஞ்ஞான கவிஞர். தன்னுடைய ஆலோசனை ஆசானாக இருக்கக்கூடிய மெஞ்ஞான கவிஞரின் இந்த சிந்தனையை மிகவும் நேசித்து பாராட்டினார் மன்னர். அந்த மெஞ்ஞான கவிஞர் வேறு யாருமில்லை, அவர்தான் உலக புகழ்பெற்ற மெஞ்ஞான கவிஞராக போற்றப்படும் ஹசரத் உமர் ஹய்யாம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களாவார்கள். தொடரும் இன்ஷா அல்லாஹ். குறிப்பு: ஹசரத் உமர் ஹய்யாம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள்தான் நாம் இப்போது பயன்படுத்தும் கேலண்டரையும் சூரியன் சுற்றவில்லை, பூமிதான் சுற்றுகிறது என்ற உண்மையை உலகிற்கு சொன்னவர்கள்.